அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் வீட்டை முற்றுகையிடப் போவதாக விசிக அறிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் ஊடகத்திற்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மன்னிப்பு கேட்காவிட்டால் வீட்டை முற்றுகிடுவோம் என பாஜக மாநில துணைத் தலைவருக்கு எச்சரிக்கை விடும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நேற்று அதிமுக அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சகோதரர் இணைந்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் KP ராமலிங்கம் பேசியதாவது, வருகிற நாட்கள் சீமாவை நேரடியாக சந்திக்கப் போகிறேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய நண்பர், தமிழகத்துக்கு சில ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ தனி சமுதாய மக்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுசார் தலைவராக அவர் இருக்கிறார். அந்த இளைஞர்களை பின்பற்றக்கூடிய தலைவர், தமிழ்நாட்டு தலித் மக்களை, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் தவறாக வழிநடத்திவிடக் கூடாது எனவும், தேர்ந்தெடுக்கும் கூட்டணி காரணமாக ஏதோ திமுகவில் ஓரிரு சீட்டுகள் கொடுப்பார்கள், நாடாளுமன்றத்தில் கொடுப்பார்கள், சட்டமன்றத்தையும் கொடுப்பார்கள், செலவுக்கும் பணமும் கொடுப்பார்கள் என்பதற்காக தான் சார்ந்து இருக்கும் சமுதாயத்தை தவறாக வழிநடத்தி விடக்கூடாது என்பதை ஒரு நண்பர் என்ற முறையில் அவரிடத்தில் சென்று பல்வேறு விவகாரங்களை பேச வேண்டியிருக்கிறது. அவர் அனுபவித்தால் போக போகிறேன். அவர் கண்டிப்பாக அனுபவிப்பால் நான் அவரோட இருந்து அவரை திருத்த வேண்டிய கடமை இருக்கிறது என என் நண்பர் மிகப்பெரிய நண்பர் என்று வெளியே யாருக்கும் தெரியாது. தேர்தல் காலத்தில் அவர் எந்த மாதிரியான முடிவை எடுத்தாக வேண்டும், அவரை திருத்தப் போகிறேன் என்று KP ராமலிங்கம் பேசினாலும் நேற்று அது சர்ச்சைக்குள்ளான நிலையில் அந்த கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலர் மும்பை அர்ஜுன் வெளியிட்ட அறிக்கையில், எங்கள் கட்சித் தலைவர் முனை தொழில் திருவாளர்களை பாரதிய ஜனதா கட்சியின் தற்போதைய துணைத் தலைவர் கட்சி விட்டு கட்சி மாறும் KP ராமலிங்கம் என்பவர் எங்கள் தலைவரும் தமிழகத்தின் அரசு திசைவழி போக்கை நினைக்கும் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களை பத்திரிகையாளரிடம் விமர்சனம் செய்துள்ளார். தலைவர் திருமாவளவனிடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் ராஷ்டிரபிதா KP ராமலிங்கம் அவர்களை இல்லத்தை நாளை வெள்ளிக்கிழமை நாளை முற்றுகை விட்டு போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை உடைய வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.